ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விக்கியில் வந்து ஒரு நாள் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்ஃபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தடவை கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரே ஒரு நாள் நம்ம பண்ண மிஸ்டேக்னால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் மெசேஜ் வந்துருச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு சில டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் வந்து ஸ்விக்கியில இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் சொல்றீங்க. Zomatoல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, Zomato வீடியோவும் நான் வந்து அப்பப்ப வந்து அதில என்னென்ன இன்ஃபர்மேஷன், இன்சென்டிவ் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இதெல்லாம் குடுத்துருக்காங்க சரிங்களா? பெனிஃபிட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ அத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன் சரிங்களா? ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஸ்விக்கில வந்து ஒர்க் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க லாகின் பண்ண போறீங்க சரிங்களா? ஸோ லாகின் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஆர்டருக்கு வந்து உங்களுக்கு செல்ஃபி கேட்காது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 3வது ஆர்டருக்குலாம் வந்து உங்களுக்கு ஃபேஸ் செல்ஃபி ஃபர்ஸ்ட் கேட்கும். சரிங்களா? ஸோ அந்த ஃபேஸ் செல்ஃபி நீங்க அக்செப்ட் பண்ணி குடுத்துட்டீங்க அப்படின்னா, அடுத்து 1 ஆர்டரோ இல்ல 2 ஆர்டரோ பார்த்ததுக்கப்புறம், டீ ஷர்ட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பேகு அப்புறமேட்டு உங்களுடைய ஃபேஸ் வந்து கரெக்ட்டா இருக்கணும். ஸோ இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரேம்ல ஒரே ஃப்ரேம்ல இருக்கணும். ஸோ அந்த மாரி இல்லங்கிற பட்சத்தில உங்களுக்கு என்ன நடக்கும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அது வந்து எடுத்துக்காது. சரிங்களா? ஸோ இது வந்து பிளர்ரா இருக்கு. இல்லன்னா வந்து டீ ஷர்ட் இல்லாம இருக்கு. இல்லன்னா பேக் இல்லாம குடுத்துருக்கீங்க அப்டின்னு ஏதாச்சும் ஒண்ணு அதுல மென்ஷன் ஆயிடும். சரிங்களா? அப்ப வந்து தெரியாது. அதுக்கப்புறமேட்டு நீங்க அதே தப்பே பண்ணுவீங்க. அடுத்து 2 செல்ஃபி கேட்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 3 செல்ஃபி பேக் செல்ஃபி மட்டும் கேட்கறாங்க. ஃபேஸ் செல்ஃபி ஒரு செல்ஃபி கேட்கறாங்க. சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, அசால்ட்டா வந்து எடுத்துக்குவீங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2, 3 செல்ஃபிய வந்து ஏனோ தானோன்னு புடிச்சுப்பீங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாம அடுத்த நாளு ராங் ஆக்ஷன்ல அந்த மெசேஜ் சென்டர்ல போய் பார்த்தீங்க அப்டின்னா, ராங் ஆக்ஷன்ல ஒரு மெசேஜ் வந்துரும். சரிங்களா? ஸோ எனக்கு அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்து தெரியாத்தனமா ஒரே ஒரு செல்ஃபி வந்து அப்டி நான் புடிச்சுட்டேன். ஸோ அதுக்கு தகுந்த மாரியே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வார்னிங் மெசேஜ் போட்டாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 30 நாள் வந்து நம்மளுடைய ஆப்லயே காமிக்கும். ஸோ அந்த 30 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த ராங் ஆக்ஷன் வந்து ரிமூவ் ஆகும். சப்போஸ் அந்த ராங் ஆக்ஷன் மெசேஜ் வந்துட்டு, ஒண்ணு உங்களுக்கு அது சும்மா மெசேஜா வந்து இருந்துச்சுன்னா ஓகே. இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க கன்டின்யூவா அதே மாரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ₹50 வரையும் பெனால்டி போடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீக்லி பே அவுட்ல வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, ஐடிய வந்து டெர்மினேஷன் பண்ணிருவாங்க. ஸோ இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிலேயே வந்து குடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு தடவ தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முடிச்சுருவாங்க. அத மீறியும் இந்த ராங் ஆக்ஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டும் நீங்க வந்து தொடர்ந்து அதே இதே பண்ணிட்டு இருந்தீங்க. செல்ஃபிலாம் வந்து ஏனோ தானோன்னு புடிச்சுட்டு இருந்தீங்க. டீ ஷர்ட் போடாம புடிச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய ஐடி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி ஏர்னிங்ஸ்ல மைனஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அது எவ்வளோ பண்ணுவாங்க என்னன்னு தெரியாது. பட் எனக்கு வந்திருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ₹50 பெனால்டி போடுங்கிற மாரி குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிய வந்து டெர்மினேஷன் பண்ணிருவேன் அப்படிங்கிற மாரி வந்து மெசேஜ் போடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்த வந்து எல்லாருமே கவனிச்சுக்கோங்க. இத வந்து சீரியஸா கொண்டு போறாங்க அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரிக்கு போயிட்டு இருக்கும்போது, கஸ்டமர் வந்து உங்கள சீக்கிரமா வந்து ஐடென்டிஃபை பண்ணிருவாங்க. சரிங்களா? நீங்க வந்து Swiggy, Zomato அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறீங்க, இல்லன்னா ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்குள்ள போறீங்க டெலிவரிக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த டீ ஷர்ட் தான் உங்களுக்கு வந்து ஒரு அடையாளமே. சரிங்களா? ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டீ ஷர்ட் இல்லாம போறாங்க. நானுமே பார்த்துருக்கேன். பட் என்னுடைய அ அனுபவத்துல நான் சொல்றேன். ஸோ நீங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்டுக்குள்ளலாம் போறீங்க அப்படின்னா, டீ ஷர்ட் போட்டு போனீங்க அப்படின்னா, ஒரு Swiggy டெலிவரி பாய் வந்து வந்துட்டு போனாரு அப்படின்ற மாரி நம்மள வந்து எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நம்ம பாட்டுக்கு போறோம், என்ட்ரி போட்டு டெலிவரி குடுத்துட்டு வந்துட்டே இருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாம, ஒரு சில ஆஃபீஸ் இது மாரி நெறைய இடம் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபுட் குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வெளிய வந்துரலாம். அது மட்டும் இல்லாம, இன்கேஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து நடு வழியில யாராச்சும் போலீஸ் இந்த மாரி புடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நீங்க வந்து Swiggy டீ ஷர்ட் போட்டிருந்தீங்கனாலே உங்கள உங்கள வந்து பார்த்து விட்டுருவாங்க. சரிங்களா? ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் மிஸ்யூஸ்மே பண்றாங்கன்ட்டு நெறைய நியூஸ்லலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, டீ ஷர்ட்டு, பேகு, நம்மளுடைய ஐடி கார்டு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள யாருமே போலீஸ் வந்து புடிக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ கேட்கிற இடத்துல வந்து நம்ம இந்த மாரி சொல்லிட்டோம் அப்படின்னா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, டீ ஷர்ட் வந்து ஒரு சில இடத்துல நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து நெறைய பேரு டீ ஷர்ட் போடாதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐடி வந்து பிளாக் ஆகுறது, 1 நாள் 2 நாள் சஸ்பெண்ட் ஆகுறது, இந்த மாரி நெறைய பேர்லாம் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா,
இப்ப வந்து போன வாரம் வந்து நான் தெரியாத்தனமா ஒரு செல்ஃபி வந்து ஏனோ ஏனோ தானோன்னு புடிச்சுட்டேன். ஸோ, அதனால எனக்கு வந்து வார்னிங் மெசேஜ் வந்து வந்துருச்சு. சரிங்களா? ஸோ, இந்த விஷயத்த தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா, Zomatoவோடைய அந்த ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸையும் நான் வந்து ஒரு வீடியோவாவே போடுறேன். சரிங்களா? ஸோ, அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? செல்ஃபி வந்து கரெக்ட்டா அப்லோட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பெனால்டி வராது. ஐடி வந்து டெர்மினேஷனும் ஆகாது. சரிங்களா? எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜ் தான் ராங் ஆக்ஷன்ல. ஸோ இது போகறதுக்கு மினிமம் 30 நாள் கூட 30 நாள் ஆகும். சரி. உங்களுக்கும் இந்த மாரி ராங் ஆக்ஷன் வராம பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஐடியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ராங் ஆக்ஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே ஐடி வந்து டெலிமினேஷனா போகறதுக்கு நெறையவே வாய்ப்பும் இருக்கு. ஓகேவாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்த தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய ட்ரெண்டிங் டூ விளாக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவுல நான் உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.